ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அதனால குழந்தைகள்லாம் எங்களோட பிள்ளைகள்லாம் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இதை வந்து யூஸ் சான்றிதழ் கொடுத்தா கொஞ்சம் எங்கள் குடும்பத்தோட போய் குழந்தைகளை அழைச்சிட்டு போய் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இன்னும் ஒரு வாரம் தள்ளி போய் இந்த படத்தை வெளியிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது வன்முறை காட்சி நெறைய இருக்கு. அதனால இந்த படத்துக்கு வந்து ஏ சான்றிதழ் குடுக்கணும் அப்டின்னா, எந்த படத்துல சண்டை காட்சி இல்லாம இருக்கு? அதெல்லாம் பிள்ளைங்க இப்ப எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆயிட்டாங்க. அப்டின்றப்ப, இந்த ரொம்ப சண்டை இருக்கு, அதனால இது அப்டின்னு அதனால நாங்க வந்து யுஏ குடுக்காம இருக்கோம் அப்டின்றது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமானது தான். ஆக்சுவலா இந்த சான்றிதழ் குடுத்துருக்காங்கன்றதே என் பொண்ணு சொன்ன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுச்சு. அவன் அவ்ளோ ஃபீல் பண்றா. அம்மா நாங்க போக முடியாதா? ஆதார் கார்டு கேட்பாங்களா? அப்டின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏ சான்றிதழ் கொடுத்துருக்கிறத பற்றி எனக்கு அவசர சொல்ல முடியல. படம் எல்லாம் பொதுமக்கள் எல்லாருமே விரும்பி பார்க்குற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் சின்ன பசங்களாம் பார்ப்பாங்களா என்னன்னு கரெக்டாக தெரியல. இது பிரம்மாண்டமா கொண்டாடுறோம். இதை வந்து பயங்கரமா இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு படம், கடைசி படம்னால பெருசா பண்ணலாம். ஒரு திருவிழா பொங்கலோட பிரம்மாண்டமா ஒரு திருவிழா பண்ணலான்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வெற்றி பெற வாழ்த்துக்கள். இருந்தாலும் குடும்பமா வந்து எல்லாம் ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணட்டும். ஏபியில் ஏ சர்டிஃபிகேட் பி சர்டிஃபிகேட் எதுவுமே கிடையாதுங்க. பயங்கரமான படம், குடும்பத்துமா என்ஜாய் பண்ணலாம். இப்போ ஏ சான்றிதழ் கொடுத்துட்டாங்கன்னா குடும்பத்தோட போகிறதுக்கு வந்து எல்லாம் தயங்குவாங்க. எல்லாரும் வந்து விஜய் படம்னாலே ஒரு ஆர்வமாக குழந்தை குட்டிங்களோட தான் போவாங்க. இப்போ இதில் தயங்கி வந்து ரசிகர் மட்டும் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இது வந்து கொஞ்சம் வருத்தத்தக்க இதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்காம விட்டது கிடையாது. நாங்கள் எதுவாக இருந்தாலும் தளபதியை பார்த்துட்டு தான் எந்த எதுவாக இருந்தாலும் பண்ணுவோம். இன்னி வரைக்கும் அந்த படம் லீக் ஆனதை நாங்கள் ஒரு சீன் கூட இது வரைக்கும் பார்க்கல. தலைவரை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.